Assalamualaikum friends, welcome to Kutima Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு panல வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்தி நல்லா ஹீட் ஆனதும் பொடியா சாப் பண்ணி எடுத்து வச்ச 2 வெங்காயம் அதையும் கொஞ்சமா பச்சை மிளகாய் இவ்வளத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அதுக்காண்டி லேசா உப்பு போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனா ஆயிடக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். போகத்தட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி அதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு துருவி வச்ச கேரட்டு ஒரு 3 கேரட் துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட் வந்து ஒரு 25% மட்டும் வெந்தால் போதும், ரொம்ப வேக வேண்டாம். அப்புறமா வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து நல்லா நான் வேக வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தால நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, அப்புறம் ஒரு 4-5 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சிக்கனும் நல்லா வேக வச்சாச்சு. ஸோ அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் மட்டும் நம்மளுக்கு போகணும். அந்த ஸ்மெல் போகத்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ரெசிபி வந்து நான் ஏற்கனவே வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்ச மல்லி இலையை வந்து சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு வேறு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ரெடி பண்ணது வந்து ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு. இதை அப்படியே சப்பாத்திக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பெரிய மிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன். அது உள்ள சீட்ஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இதே மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள சீட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. உள்ளே இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் அதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் இன்னொரு கிண்ணத்தில் நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சீஸ் வேணுமோ, அது க்ரீம் சீஸ்னாலும் சரி, அப்புறம் மொசில்லரா சீஸு, அப்படி எந்த சீஸ் வேணுமோ நான் சால்ட் அண்ட் சீஸை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து அந்த மைதா இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுக்க போகிறோம். மறுபடியும் இன்னொரு தடவை மைதாலையும் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துடலாம்.
இது வந்து பஜ்ஜி மிளகான்னு கேட்டாலே வந்து கடையில் தருவாங்க. நீங்கள் பெரிய மிளகாவாக எடுத்தாலும் சரி, இதே மாதிரி குட்டை குட்டை காயாக எடுத்தாலும் சரி. எனக்கு இப்படி தான் காய் கிடச்சிது. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஆளுக்கு ஒரு பீஸுன்னு சொல்லி டைரெக்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ஒரு பேனில் வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச மிளகாய் ஃபுல்லாக இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்குமே வந்து நம்ம வந்து எல்லாமே சாட்டே பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம். கொஞ்சம் அது ப்ரௌனிஸாக வர தட்டி மட்டும் நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஒவ்வொன்றா நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் மயோனஸ், கெட்சப், கொஞ்சம் பீஸா சாஸ் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை டிப் பண்ணி நல்லா சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து. தேங்க்யூ.